Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? பெரியாரை பற்றியான விமர்சனங்கள் யாரும் வைக்க கூடாதா? பெரியாரை பற்றி யாரும் கேள்வி கேட்க கூடாதா? சீமான் பெரியார் பேசியதாக சொல்லும் வார்த்தையை பேசுகிறார். அதற்கான ஆதாரம் கேட்குறீங்க. வாங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, நான் கோர்ட்ல காட்டுறேன் இருக்குன்றாரு. பெரியார் சொந்த மகளோடு அக்காவோடு உறவு கொள்ள வைத்துள்ளார். உங்களுக்கு காமீச்சை அவங்களிடம் தீர்த்து கொள்ள சொல்லி பெரியார் சொன்னார் அப்படிங்கறதா ட்ரிகரிங் பாயிண்ட். அப்படி சொன்னாரா இல்லையா பெரியார்? 100% சொல்லல. இவர் சொல்லக்கூடிய அந்த தேதியினுடைய விடுதலையினுடைய மொத்த காப்பியும் நம்ம வெளியிட்டாச்சு. நாம் தமிழருங்கிற கட்சி வர்றதுக்கு முன்னாடி இயக்கமா உருவாக்கப்படுது. ஆமா, அன்று அந்த இயக்கத்திற்கு கொளத்தூர் மணி அண்ணன் தான் டிஷர்ட் அடிச்சு கொடுத்தாரு, கொளத்தூர் மணி அண்ணன் தான் துண்டறிக்கை அடிச்சு கொடுத்தாருன்னு இதே சீமான் சொல்லியிருக்காரு. சரி, நீங்க மணி அண்ணனுக்கோ ராமகிருஷ்ணனுக்கோ இவர் தலைவரா உருவாகிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா அவருக்கான இந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு கட்சியை வீழ்த்தணும், ஒரு கட்சியை எதிர்க்கணும் அப்படிங்கறக்காக அவங்க எந்த ஐக்கான தூக்கிட்டு வராங்களோ அந்த ஐக்கான நான் உடைப்பேங்கிறது பார்ப்பனியத்தினுடைய RSS உடைய அஜெண்டா. இது என்னங்க இது? கேள்வி கேட்டு பெரியார் என்னை அயோக்கியன்னு சொல்லி என்னை மேதைன்னு சொல்லாதன்னு சொல்லிருக்காரு. ஆமாவா? ஒரே நிமிஷம். இல்ல என்னை அயோக்கிய என்ன பேச விடுங்க. சான்ஸே இல்ல தமிழ்நாட்டுல பெரியாரை வீழ்த்தவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. நீங்க ஏன் பதட்டமாகறீங்க? அவர் பேசிட்டு விட்டுருங்க. அவன் தாங்க பதட்டம் அடையறான். பெரியார் விசஸ் பிரபாகரன், பெரியார் விசஸ் பிரபாகரன், பெரியார் விசஸ் அம்பேத்கர், பெரியார் விசஸ் வஉசி, பெரியார் விசஸ் வள்ளலாறு, பெரியார் விசஸ் முத்துராமலிங்க தேவர், பெரியார் விசஸ் மூக்கையா தேவர், கடைசிக்கு பெரியார் விசஸ் ஆணைமுத்து வரைக்கும் வந்தாச்சு. பெரியாரத்தை கேள்வி கேட்க வேண்டியவங்க நீங்க, ஆமா தானே? இப்ப சீமான கேள்வி கேட்க வந்துட்டீங்கல்ல, சீமான அம்பலப்படுத்தணும் வந்துட்டீங்கல்ல. இல்லங்க, ஆனா இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்க நீங்க வரலன்றாங்க. லாஜிக். சீமானை எதிர்க்கறனால நீ ஏன் திமுகவை கேள்வி கேட்கலங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம். அதர்மம் சேனல்ல உங்களுடைய கடைசி 2-3 மாசம் வீடியோ நான் எடுத்து பார்த்துட்டேன். 2-3 மாசம் இல்ல, 4 வருஷமா சீமானுக்கு தான் போட்டேன். ஆமா, வெறும் சீமான் தான். காலையில எந்திரிச்சா சீமான திட்டு சொல்ல வேண்டாம். இது என்ன ஒரு இது? நான் சொல்றேன். ஏன் தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா? நான் சொல்றேன். சீமான் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை? சீமான் தான் பிரச்சனை. சீமான் தான் பிரச்சனை. திராவிட மாடலின் முன்னோடி ராமர் அப்படின்னு ஐயா ரகுபதி அதுக்கெல்லாம் பெரியார் இயக்க தலைவர்கள் பல கண்டனங்களை தெரிவிச்சுட்டாங்க. அமைச்சரை நீக்குன்னு சொல்லணும்ல, அதெல்லாம் அமைச்சரை நீக்குன்னு சொல்ல வேண்டியதானே. ஆண்ட பரம்பரைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. சேகர் பாபு அவர்கள் முருகன் மாநாடு நடத்துறாரு. இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு அமைச்சரை நீங்க நீக்கி ஆகணும்னு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா? கோமாளித்தனமான வாதங்கள். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாணவரணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அதர்வ மனோஜ் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் மனோஜ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பெரியார் குறித்தான தொடர்ச்சியான விமர்சனங்களையும் பார்வைகளையும் வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதற்கு பெரியாரிய அமைப்புகள்லாம் ஒரு 32 அமைப்புகள் சேர்ந்து ஒரு பெரும் அணிதிரள் கூட்டமா போய் சீமான் வீட்டை முற்றுகையிட நேற்றைக்கு நீங்கெல்லாம் ஒரு நாள் செய்தியும் ஒட்டுமொத்தமா உங்க பக்கம் திருப்பிட்டீங்க. பார்த்த ஒரு பெரும் கூட்டம் சீமானுக்கு எதிரான விமர்சனங்களையும் ஆக்ரோஷமான சில வார்த்தைகளையும் வைத்து நீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்க. பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? பெரியாரை பற்றியான விமர்சனங்கள் யாரும் வைக்க கூடாதா? பெரியாரை பற்றி யாரும் கேள்வி கேட்க கூடாதா? சீமான் பெரியார் பேசியதாக சொல்லும் வார்த்தையை பேசுகிறார். அதற்கான ஆதாரம் கேட்குறீங்க. வாங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, நான் கோர்ட்ல காட்டுறேன் இருக்குன்றாரு. இதுல என்ன உங்களுக்கு? அது போய் ஒரு போராட்ட வழியில போயிட்டு நீங்க ஆளாளுக்கு ஆயுதங்களை எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. பதிலுக்கு அவங்க கட்டைகளையும் ஆயுதங்களையும் வச்சிருந்தா சொல்றாங்க. எதற்கு இந்த வன்முறைத்தனமான ஒரு போராட்டம்? இல்ல, முதல்ல சீமான் தொடர்ச்சியாக பெரியார் மீது விமர்சனங்களை வைக்கிறார் அப்படின்னீங்க. விமர்சனங்களா இருந்திருந்தா இந்த புள்ளிக்கே நகர மாட்டோம். நேற்று இந்த சம்பவத்துக்கு பிறகு ஊடக விவாதங்கள்ல தோழர் தியாகு அவர்கள் போய் பேசுறார். தோழர் தியாகு அவர்கள் பெரியாரை முழுமையாக விமர்சனமின்றி ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. விமர்சனை வைக்கக்கூடியவர், இன்றைக்கு வரைக்கும் வைப்பார். ஆனா அவர் பெரியாருக்காக போய் நேற்று வாதம் பண்ணார். பெரியார் மீது விமர்சனம் வைப்பது என்பது வேறு. நீங்க அவர் விமர்சனங்கிற புள்ளியெல்லாம் தாண்டி அவதூறுங்கிற புள்ளியை டச் பண்ணி இன்றைக்கு பெரியாரை அழித்தொழிப்பேன் அப்படின்னு RSS ஊதுகுழலாக மாறுறதா சிக்கல். நீங்க சீமான் இன்றைக்கு நேற்று கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியார் மீது விமர்சனங்களை வச்சிருக்கார், திராவிட மீது விமர்சனங்கள் வச்சிருக்கார். அப்போதெல்லாம் கூடாத கூட்டம் நேத்து கூடுதுன்னா
அவர் வேற ஒரு நபராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டார் அப்படிங்கிறது தான் பார்க்க இல்லைங்க, வேண்டியது. பெரியார் மீதான விமர்சனங்களை சீமான் கடந்த காலங்களையும் வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பெரியார அழித்தொழிப்போன்னு அவர் சொல்லல, பெரியார் இப்படி எல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்றாரு. நீங்க வந்து திரண்ட உடனே, நீங்க வார்த்தைகளை விட்ட உடனே அவர் வந்து நான் விடாம ஓயாம அடிப்பேன் அப்படின்றாரு. இல்ல கூடுனது நம்ம நேத்துங்க. அவரு பெரியார நான் விடமாட்டேன்னு சொன்ன பிறகுதான் போராட்டமே பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கே நம்ம வர்றோம். அவர் பிரஸ் மீட்ல 10ஓட 11னா ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷத்துல அதை பேசிட்டு கடந்திருந்தா இவ்வளவு வைரலா இருக்காது. அவர் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றார். ஒரு நாள் பேசுறார், அடுத்த நாள் பேசுறார், அடுத்த நாளும் பேசுறார். இது ஒரு தொடர்ச்சியாக போகும் புள்ளியில் தான் இனியும் பொறுமை காட்பது தவறு அப்படிங்கிற புள்ளிக்கு சீமானை அமலப்படுத்தி ஆக வேண்டும் அடிப்படையில் இப்படி ஒரு போராட்டத்தை நாம் அறிவிச்சோம். இல்ல, பெரியார் இதையெல்லாம் பேசல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் பேசியதாக ஆதாரம் இருக்கு, நீங்க நாட்டுடைமை ஆக்குங்க, நான் காட்டுறேன்றாரு. இல்ல, சீமான் பேசினதுலயே பல விடயங்கள் இருக்குங்க. அதுல முக்கியமானது எல்லாத்தையும் ட்ரிகர் செய்தது என்னன்னா, பெரியார் வந்து சொந்த மகளோடு அக்காவோடு உறவு கொள்ள சொன்னார், உங்களுக்கு காமீச்சை வந்து அவங்களிடம் தீர்த்து கொள்ள சொல்லி பெரியார் சொன்னார் அப்படிங்கறதான் ட்ரிகரிங் பாயிண்ட். அப்படி சொன்னாரா இல்லையா பெரியார்? 100% சொல்லல. இவர் சொல்லக்கூடிய அந்த தேதியினுடைய விடுதலையினுடைய மொத்த காப்பியும் நம்ம வெளியிட்டாச்சு. வெளியிட்டு பல நாள் சீமான் என்னைக்கு சொல்றாரோ அடுத்த 1 ஹவர்ல நம்ம வெளியிட்டாச்சு. அப்படி பெரியார் பேசியதே கிடையாது. நேர்மையான நபர்னா ஒண்ணு அடுத்த பிரஸ் மீட்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும். நான் தவறா சொல்லிட்டேங்க, என்ன வேற ஒருத்தங்க தவறா கைட் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி நான் வேற ஏதோ புத்தகத்துல படிச்சேங்க, எங்கேயோ படிச்சேங்கன்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அல்ல வருந்துகிறேன்னு சிம்பிளா முடிச்சிருந்தா இப்படி ஒரு புள்ளிக்கே நாங்க நகர்ந்திருக்க மாட்டோம். இல்ல, ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய புத்தகத்துல கலவி குறித்து ஐயா பெரியார் சொன்னதாக அவரே எழுதியிருக்கிறது பல விஷயங்கள் இல்லைங்க. அவர் கலவி கொடுத்து பேசியிருக்கார். பெண் விடுதலையிலிருந்து வரும்போது இது எல்லாம் உள்ள வந்துரும். ஆனா அவர் அவருடைய 3 பக்க கட்டுரையில ஒரு லைனை மட்டும் எடுத்துட்டு இது பெரியார் சொன்னாருன்னு இப்ப நான் ஒண்ணு எழுதுறேங்க, நான் அதுக்கான எடுத்துக்காட்டாக இன்னொருத்தரை சொன்னாரு, இன்னொரு வரலாற்றில் அது இருந்துச்சுன்னு நான் எழுதுறேன்னு வைங்க, எழுதின மனோஜ் தான் அதை சொன்னாருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல, ஐயா ஆணைமுத்து யாரு? பெரியாரின் எழுத்துக்களை இல்லங்க உலகிற்கு கொண்டு போய் இல்லங்க, ஆணைமுத்து புத்தகத்தில் இருக்கிறதாக இவங்க சொல்றாங்க. அந்த புத்தகத்தை வெளியிடுங்க, ஆதாரம் இருக்குல்ல? இல்ல, தாட்ஸ் ஆஃப் பெரியார்ல கலவி குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சொந்த மகளோட உறவு கொள்ளுங்கன்னு பெரியார் சஜஸ்ட் பண்ணாரா? ஆணைமுத்து அவருடைய புத்தகத்துல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இதுதான் பொருளாகிறது. அவர் எப்படி சொல்ல வர்றாருனாங்க, உலகம் முழுவதுமே திருமண முறையானது ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இஸ்லாமியர்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் ஒரு மாதிரி இருக்கு, ஆப்பிரிக்காவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி இருக்குன்னு அவர் எடுத்துக்காட்டுக்காக அவர் சொல்லிட்டே வர்றாரு. சரி, என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே ஒரு பின்பம் தான். இல்ல, இதையெல்லாம் சொல்ல வர்றாருன்னா அப்ப நம்ம நாட்டுல எப்படி இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. அவர் என்னங்கிறாருன்னா, நீங்க பெண் விடுதலையின் பத்தி பேசும்போது இதெல்லாம் வருதுங்க. தாலிங்கிற ஒற்றை விடயத்தை வச்சு இது பிக்ஸ்டு, இது மாற்றவே முடியாது. ஒருத்தனுக்கு கழுத்தை கொடுத்து தாலி கட்டிட்டா காலத்துக்கும் அவனுக்கு அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது. திருமணங்கிறதே ஒரு பெரியார் வெளிப்படையா சொல்லணும்னா பெரியார் திருமணத்தையே தடை செய்யணும்னு சொன்னார். திருமணத்தை கிரிமினல் குற்றமா ஆக்கணுங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கார். அது எதுவுமே மூடி மறைச்சது கிடையாது. எல்லாம் பெரியார் அவர் வாயால பொது வழியில பேசுனதுதான். ஆக இந்த புள்ளையெல்லாம் கேட்டாங்கன்னா செத்து போயிருவாங்க நினைக்கிறேன், தற்கொலை பண்ணி. காமம் குறித்து பெரியாரின் பார்வை என்ன அப்படின்றதுதான் இதனுடைய மெயின். இது அவர் திரு சீமான் அவர்கள் குறிப்பிடுறது. ஆமாங்க, அது சீமான் சொல்லக்கூடிய வார்த்தையில் பெரியார் சொல்லல, சஜஸ்ட் பண்ணலங்கிறத நாங்க சொல்றோம். இல்ல, பெரியார் ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க. பெரியார் இயக்கமும் திராவிடர் இயக்கமும் சாதி ஒழிப்பு களத்தில் சாதி ஒழிப்பை சாத்தியப்படுத்தணும்னா நீங்க சாதி கடந்து திருமணம் பண்றோங்கிற புள்ளையில் இருக்கக்கூடியவங்க நம்ம, சாதி கடந்து திருமணம் பண்ணக்கூடிய விடயத்தை சஜஸ்ட் பண்ணக்கூடிய நம்ம சொந்த அக்காவை திருமணம் பண்ணிக்கோ, சொந்த அக்காவோட உறவு வச்சுக்கோ நேரம் சொல்லுவாங்களா? அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய எவனாச்சும் இதை பரப்புவானா? நீங்க சாதிக்குள்ளேயே பண்ணிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். சரி, நீங்க சொந்த அக்கா சொந்த தங்கச்சிக்கு பண்ணுங்கன்னு எப்படி சொல்லுவாங்க? இல்ல, சரி, அப்படி சாதிக்குள்ளேயே பண்ணாம தமிழ்நாட்டில் சாதி ஒழியணும்னா ஒரு சாதியிலேயே திருமணம் பண்ணி கொடுக்கறதே தடை செய்யணும்ங்கிறார் பெரியார். சரி, மாற்று சாதியோட தான் திருமணம் பண்ணணும். அப்ப அந்த ரத்த கலப்பு வந்தாதான் குழந்தை சத்தாவே இருக்குங்கிறது அறிவியல் பார்வை. அந்த அறிவியல் பார்வையை வலியுறுத்தியவர் பெரியார். அப்படி இருக்கும்போது சொந்த அக்காவோட உறவுகளுக்கு அப்புறம் எப்படி சொல்லுவார்? இல்ல, பெரியாரின் புரட்சிகள்ல சாதியை ஒழிக்கணும்னு நினைச்சாரு, பெண் விடுதலையை வந்து முன்னிறுத்தணும்னு நினைச்சாரு, பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் தான். சாதியை ஒழிக்கணும்னு நினைச்ச பெரியார் தன் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேருக்கு, பல்லர் சமூகத்தையோ பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கோ பெண்ணு கொடுத்து பெண் எடுக்கிறதோ ஆணு எடுக்கிறதோ இந்த மாதிரி வேலையை பண்ணாரா? இல்லங்க, அவர் ஒண்ணு சாதி சங்க தலைவரா? அவர் சொன்ன அவர் சாதிக்காரங்களா கேட்டுருவாங்களா? நீங்க முதல்ல புரட்சி செய்தார்னா இதை அவர் முன்னெடுத்துக்கலாம். அவர் சாதிக்காரங்க எப்படிங்க அவர் சொல்றதை கேட்பாங்க? அவர் சாதிக்கு அப்பாற்பட்டவருங்க. அவர் சொந்த சாதிக்காரன் தாங்க முதல் பெரியார் கல்லெடுத்து அடிப்பான். ஏன்டா இந்த சாதியில இருந்துட்டு இந்த வேலை பாக்குறியா? நீங்க ஒண்ணும் இல்லைங்க,
பெரியாரிஸ்டாக ஒருத்த பரிணாமம் அடையறான்னா முதல் புள்ளியே என்னன்னா அவன் தான் சொந்த சாதிக்கு துரோகம் செய்யணும். அப்படிதான் ஒருத்தர் பெரியாரிஸ்ட் ஆக முடியும். அப்ப முழுமை பெறல பெரியாரின் போராட்டம், போராளி உணர்வு முழுமை பெறல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன கேட்டீங்க, பெரியார் தன்னுடைய சொந்த சாதி மக்களையே பட்டியலின மக்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க சாதி பார்க்காதரான்னு அவங்களையே திருத்த முடியல அப்படியா? இல்லங்க, நீங்க சொந்த சாதிக்குள்ள ஏன் கடக்குறீங்க? பெரியார் என்ன சாதி சங்க தலைவரா? அவர் இடைநிலை சாதி, நீங்க பட்டியலின மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஒட்டுமொத்த பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான பிரதிநிதி. அவர் சாதி சங்கமா வச்சிருந்தார். ராமதாஸ் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு அவரு. தன்னுடைய சாதி, ஆமா நான் இப்படிதான்றாரு, நான் கன்னடன்னு சொல்லிக்கிட்டாரு. இல்ல போல நான் ஒரு நாயுடு, பல்ஜிய நாயுடு. அது எங்க சொல்றாரு, எப்ப சொல்றாருன்னு இருக்குல்ல. பெரியார் தமிழ் சமூகத்துக்காக உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய கங்காணி பசங்க தமிழர்களுக்காக ஒரு கன்னடம் தான் வந்து உழைக்கணுமான்னு திரும்ப திரும்ப சொன்னா அது ஒரு புள்ளையில எக்ஸ்ட்ரீமா போய் ஆமாண்டா நான் கன்னடம் தான் வெடிச்சு சொன்னாரே ஒழிய நான் கன்னடன்னு அவர் பெருமையா சொல்லிக்கல. எப்பா நான் கன்னட இருப்பா, நீங்கெல்லாம் தமிழர்ப்பான்னு அவர் இப்படி சொல்லல. ஒருத்தனை நோக்கி நீ கன்னடா நீ ஏன்டா உழைக்கிறேன்னு கேட்டா தமிழான நீ எங்க புடுங்க போனையாங்கிற கோவம் தானே அவர் ஒருத்தருக்கு. சரி, அந்த புள்ளியில் தான் பெரியார் தன்னை கன்னடன்னு சொன்னாரே ஒழிய அவர் கன்னடராக வாழ்ந்ததும் கிடையாது, அந்த உணர்வும் அவருக்கு கிடையாது. சரி, நீங்க அப்படி இருந்தா கர்நாடகாவுக்கு சேர்த்தான அவர் உழைச்சிருப்பாரு. நீங்க ரெண்டு வகை இருக்குங்க. சொல்லுங்க. நீங்க இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளேயே காலகாலமாக வாழக்கூடியவங்க உளவியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் தமிழர்களாகத்தான் வாழ்வாங்க. நீங்க அப்படி இவர்களால் அடையாளப்படுத்தக்கூடிய பெரியாரின் சாதியோ இன்னும் பிறருடைய சாதியோ இங்கே தமிழ் சமூகத்தோடு சமூகமா தான் வாழுது. ஆக அப்படி இருக்கும்போது பெரியார் கன்னடரு, அவர் கன்னடர் உணர்வு இருக்குன்னு அவர் சொல்வது என்பது அவரை நேரடியா அடிக்க முடியல, அவரை தர்க்க ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ வெல்ல முடியல. எனவே மக்களிடம் இந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு போலாம். எப்பா தமிழரான உனக்கு அவர் எதுக்கு தலைவர், எப்பா இந்த சாதியை சேர்ந்த உனக்கு பெரியார் எதுக்கு தலைவரா இருக்கணும் அப்படின்னு இப்படி பெரியாரை டிஸ்வோன் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இவங்க கடைபிடிக்கிறாங்களே ஒழிய இதுல 5% அறிவு நாணயமோ நேர்மையோ இல்லை அப்படிங்கறதா உண்மை. நான் படித்தது பெரியார் தமிழர்களுக்காக போராடினார், ஆனால் பெரியார் தமிழுக்கு எதிராக பேசினார், தமிழை சனியன்னு சொன்னாரு, உன் தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காருன்றதான் இவங்க மேற்கோள் கேட்டார். 100% கேட்டார். அதை யாருமே மறுக்கல. நீங்க பெரியார் வாழ்ந்த சமகாலத்துலங்க இவர்களை விட 1000 மடங்கு உண்மையான தமிழ் தேசியவாதியான பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் வாழ்ந்தார். அந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் பெரியாரினுடைய மொழிக் கொள்கை மீது மாற்று கருத்து வச்சிருந்தார், விமர்சனங்கள் நேரடியா வச்சிருக்கார். எந்த உச்சம்னா சமூக சீர்திருத்த அரசியல்ல நீங்க பெரியார் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஆனா மொழிக் கொள்கையில் நீங்கள் சிறியார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விமர்சிச்சிருக்கார். இது விமர்சனம். இந்த மாதிரி விமர்சனங்களை நம்மளும் ஏற்கிறோம். ஆனா இதை சொல்லிட்டு இந்த 2000 ஆண்டுகள்ல வள்ளுவருக்கு பிறகு இந்த இனத்தில் தோன்றிய ஒற்றை தலைவன் பெரியார் தான் அப்படின்னு இதே பாவலரேறு பெருஞ்சித்தனார் சொல்றார். ஆக இவங்க என்ன பண்றாங்கன்னா விமர்சனத்தை மட்டும் எடுத்துட்டு பெரியார் இந்த ஒன்லைன் சொல்லிட்டாரா, இதன் காரணமாக பெரியார அத்தனை பேருமே புறக்கணிக்கணும், பெரியார் தமிழர்களுக்கே எதிரின்னு சொல்லுவதுதான் இங்க சிக்கல். ஏன் சனியன்னு சொன்னாரு தமிழ்? இல்லைங்க, நீங்க அன்றைக்கு தமிழ் யார் கையில் இருந்துச்சு? இங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள், நீங்க பெரிய புராணம் இன்னும் பிற பக்தி இலக்கியங்கள் எடுத்துட்டு வந்துட்டு தமிழர்களை பகுத்தறிவாக மாற்றவோ நீங்க பார்ப்பன அடிமையிலிருந்து மீட்கவோ தங்களுடைய எஃபெக்டை போடாம அவர்களை மேலும் மூட பழக்க வழக்கத்தில் தள்ளுவதற்கான வேலை செய்யும் போது அந்த கோபத்தில் பெரியார் சொல்றார். இதற்கான மறுப்பு நான் சொல்றேன். இந்த சீமான் எங்க மேடையிலேயே இருந்துட்டு இது எல்லாத்துக்கான மறுப்பு அவரே சொல்லியிருக்காரு. இப்ப சீமான் பேசுறாரு பாத்தீங்களா, அதுக்கான மறுப்பை நான் சொல்ல வேண்டாம், அவருடைய பழைய வீடியோ எடுத்து போட்டாவே இவருக்கான மறுப்பை இவரே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எடுத்து போடுறோம். இது எல்லாத்துக்குமான பதில் அவருக்கே தெரியும். நீங்க இந்த புள்ளிக்கு போவது என்பதுங்க சரி, அது விமர்சனங்கிறத தாண்டி அவரோட நோக்கம் என்னங்கிறது வந்துருச்சுல வெளியில. சரி, நீங்க நான் முன்னாடியே எடுத்துக்காட்டா அவருக்கு நோக்கம் இல்லைன்றாரு. என்ன, நானும் அந்த பாதையில இருந்தா வந்தேன், அந்த பாதையிலிருந்து வந்தவன் தான் பெரியார் அழித்துளிப்பேமானா, பெரியார் தமிழனத்தின் விரோதிமானா? பெரியார் மட்டுமே எல்லாம் செய்தார்னு சொல்றது என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியும், செத்து போயிரு. உன்னை யார் ஏத்துக்க? இது என்ன வாதம்? செத்து போயிருங்கிறேன். உன்னை யார் ஏத்துக்க சொன்ன? நீ ஏத்துக்குவியா மாட்டேன்னு கேட்க பாக்குறக்க நாங்க இங்க இருக்கோம். 5000 ஆண்டு கால வரலாறு கொண்ட தமிழினம் ஏதோ வெறும் 50 ஆண்டு 60 ஆண்டு வரலாறு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பெரியார் தான் எல்லாமே சொன்னா கோவம் வருமா? விடுதலை புலிகள் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டுச்சுங்க சொல்லுங்க? 70கள்ல இருக்கலாம். சரி, 70கள்ல இருந்து எடுத்துட்டா இப்போது கணக்குல ஒரு 40 ஆண்டுகள் எடுத்துக்குவோம். தமிழீழ மண்ணினுடைய வரலாறு 40 ஆண்டுகள் தானா? பிரபாகரனுக்கு முன்னாடி ஈழ விடுதலைக்கு யாருமே போராடலையா? இது எங்க வந்து சரியா? இப்படி நாங்க நீங்க பேசலாம் இல்லங்க, நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? தேசிய தலைவரை ஏத்துக்கிறாள் நீங்க? இல்ல என்ன முழுசா பேச விட்டுருங்க. நான் அதான் நான் சொல்ல வரேன். இப்படி நான் கேட்டா எப்படி இருக்கும்? தங்குதுரை போராடவில்லையா? குட்டிமணி போராடவில்லையா? ஜெகன் போராடவில்லையா? பொன்னம்மான் போராடவில்லையா? பிரபாகரன் மட்டுமா போராடினான்னு நான் பேசுறது அது என்ன வயசு தெரியுமா? சிங்களத்தினோட வயசு.
பிரபாகரனை எதிர்க்கணுங்கிறதுக்காக ம். குட்டிமணியை பயன்படுத்தக்கூடிய, ஜெகனை பயன்படுத்தக்கூடிய, தங்கதுரையை பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்திரம் அப்படின்னு நாங்களே அம்பலப்படுத்துவோம். இது சிங்களத்தினுடைய வாய்ஸ். சரி. இங்க பிரபாகரன் பிறந்தநாள் கொண்டாடப்படுது இல்ல, ம். குட்டிமணியுடைய பிறந்தநாள் ஏன் கொண்டாடப்படுறது இல்ல, ஜெகனுடைய பிறந்தநாள் ஏன் கொண்டாடப்படுவது இல்ல? அவங்க இந்த இனத்துக்காக உழைக்கலையா? அப்படின்னா பிரபாகரன் குட்டிமணி இருட்டடிப்பு செய்து விட்டார், ஜெகனை இருட்டடிப்பு செய்து விட்டார், தங்கதுரை இருட்டடிப்பு செய்து விட்டார்னு சொன்னா அது நியாயமா? வாதத்துக்கு வாதம் எடுத்து வாதத்துக்கு நான் வைக்கிறீங்க. சொல்றேன், பிரபாகரன் ஒரு முன்னணியாக வந்து நின்று இந்த இனத்தின் தலைவனாகவே உயர்ந்தார். சரி. இனத்தின் தலைவனாகவே பிரபாகரன் உருமாறிய காரணத்தால் அந்த பிரபாகரனை நான் உட்பட அத்தனை பேருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அப்படிதான் இந்த மண்ணில் பெரியார். ம். நீங்க மற்றவங்க போராடி இருக்கலாம், பேசி இருக்கலாம், அது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு பெரிய அளவில் எடுத்துட்டு போனது பெரியார். சரி. பெரியாரை கொண்டாடுறதுனால நீ வள்ளலாரை கொண்டாடலையா, வஉசியை கொண்டாடலையான்னு பேசுவது என்பது இவர்கள் மீதான பற்று கிடையாது, பெரியார் மீதான வன்மம். அப்படி இந்த முடிவுக்கு தான் வர வேண்டியது இருக்கு. நீங்க அப்படி தலைவர்களை முதல்ல ஒப்பிடுறது எங்கேயாச்சும் நடந்திருக்காங்க? இல்லைங்க, இன்னைக்கு நீங்க இயக்கங்கள் இன்னைக்கு திமுகவை அவர் விமர்சிக்கணும்னு நினைக்கிறாரு. திமுக செய்யற தவறுகளை செய்து விட்டு பெரியார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது அவருடைய பார்வையா இருக்கு. எல்லாத்துக்கும் கொண்டு வந்து பெரியாரை நிறுத்தி வச்சுட்டு பண்ண தப்புக்கெல்லாம் பெரியாரை முன்னாடி நிக்க வச்சுட்டு இவங்க பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்கள டார்கெட் பண்றாரு. ஓகே சார், உங்க லாஜிக்கே வர. ஆனா நீங்க திமுகவை காப்பாத்தணும், நீங்க எல்லாம் முன்னணியில வந்து இல்ல, நான் அதுக்கு ஒரு வாதம் சொல்றேன். நீங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அயோக்கியத்தனங்களையும் சீமான் பண்ணிட்டு போய் பிரபாகரன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். அந்த பிரபாகரன் ஒளிஞ்சுக்கல, அப்படிதான் ஒளியறார். அரசியல் ரீதியா நேத்து கூட பாருங்க, பெரியாரா பிரபாகரன் பாத்துக்கலாம் தானே சொல்றாரு. பிரச்சனை உனக்கும் எங்களுக்கும். நீ எதுக்கு பிரபாகரனை தூக்கிட்டு வர? பிரபாகரனுக்கு முதல்ல உனக்கு பிரபாகரனுக்கு என்ன சம்பந்தம்? பிரபாகரன் அவர்களோட 30 ஆண்டு காலம் ஒன்னாக இருந்து அவருக்கான எல்லா வேலையும் செய்து கொடுத்தது இங்க இருந்த கருஞ்சட்டைகள் 2009 வரைக்குமே. யாரு அவரே மறுக்கல இல்ல, அவர் அடையாளம் காட்டினவங்களே கருஞ்சட்டை தான், அவரும் கருஞ்சட்டையா தான் இருந்தாரு. அப்புறம் எந்த அடிப்படையில் அந்த பிரபாகரன் எங்களுக்கு எதிராக கொண்டு நிறுத்துற? அந்த பிரபாகரனை பெரியாருக்கு எதிராக கொண்டு நிறுத்துற? ஒண்ணு இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் ஈழத்தை ஏன் ஆதரிச்சாங்க? புலிகளுக்கான எல்லா உதவிகளையும் ஏன் செஞ்சாங்கன்னா இந்த மண்ணில் பெரியார் அந்த தலைவர்களிடம், நீங்க அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களிடமோ அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களிடமோ இது போன்ற தலைவர்களிடம் விடுதலை உணர்வை விதைச்சிட்டு போயிட்டாரு. அப்படியான சூழல்ல தமிழ்நாட்டில் நாம் விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு இல்லை, நம்முடைய அண்டை நாட்டில் அதற்கான வாய்ப்பு இருக்கும்போது நாம் உதவுவோம் அப்படிங்கிற பெரியார் விதைத்த இந்த உணர்வு தான் அங்க வெளிப்படுது ஆதரவா. ஆக அப்படி இருக்கும்போது புலிகளை கொண்டு வந்தும் பிரபாகரனை கொண்டு வந்தும் எதன் அடிப்படையில் எங்களுக்கு எதிராக நிறுத்துறாரு? இது நான் முடிச்சிடுறேன். ஆக இவர் போய் பிரபாகரன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாருல்ல. இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கத்தை சார்ந்த திமுக ஊற்றுங்க, நான் பெரியார் இயக்கத்தினுடைய பிரதிநிதி, திராவிட இயக்கத்தினுடைய பிரதிநிதி இல்லங்க. அவர் திமுகவை கேள்வி எழுப்புறாரு. திமுகவோட பிரச்சனை நீங்க ஏன் முந்திக்கிட்டு வரீங்க? நீங்க ஓரம் போங்க, நாங்க யாரை கேக்குறோமோ அவங்க சொல்லிட்டு பதிலு, நீங்க ஏன் வரீங்க? முதல்ல ஆர்எஸ்எஸ்க்காக சீமான் வரும்போது ஆரிய கைக்கூலியாக நின்று சீமான் இந்த வேலை செய்யும் போது திமுகக்காக நாங்க வந்து என்ன தப்பு? இல்ல, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சீமானுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. 100% இருக்கு. நான் சொல்றேன் என்ன ரூட் சொல்லுங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை இல்லங்க, பெரியாரை எதிர்ப்பவர்கள் அவங்க. ஆமா, இவர் பெரியார் பண்ண விமர்சனங்கள்னு வைக்கிறார். பெரியார் இதெல்லாம் பண்ணாரு இவர்தாங்க சொன்னாரு. சரி, விமர்சனம் வைக்கிறவன் பெரியார சீமான அழித்தொழித்துறோம்னா என்ன அழித்தொழித்து விட முடியுமா? அது சாத்தியமா? தனிப்பட்ட மனோஜ பார்த்தே பதறக்கூடிய நபர் தான் சீமான். அது சாத்தியம் கிடையாதுன்னு எங்களுக்கும் தெரியும். சீமான அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குல்லங்க. இளைஞர்களோட தான் அவர் போய் பேசுறாரு. நீங்கள் நம்பக்கூடிய சீமான், நீங்கள் பின்தொடரக்கூடிய சீமான் இந்த இனத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய ஆரிய கைக்கூலி, சிங்கள கைக்கூலின்னு நிறுவ வேண்டிய பொறுப்பு இருக்கே ஒழிய இந்த தனிப்பட்ட சீமான்லாம் வந்து பெரியார் அழிச்சிருவார் நாங்க யாருமே பயப்படல. சீமான் ஆரிய கைக்கூலின்றாரு மனோஜ். பாஜக மனித குலத்தின் விரோதின்னு சொல்லியிருக்காரு சீமான். இதே வார்த்தையை ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? ஐயா உதயநிதி சொல்லியிருக்காரா? திமுகவுல யாராவது சொல்லியிருக்காங்க? பாஜக மனித குலத்தின் விரோதி. அந்த பாஜகவை சார்ந்த அண்ணாமலை எதற்காக இப்ப சீமானை ஆதரிக்கிறார்? மாரிதாசியா வரிந்து கட்டி கொண்டு சீமானை ஆதரிக்கிறார். ஏப்பா நம்மளை அழிக்கிறேன்னு சொன்ன சீமான் பாவன், அவன் ஆதரிக்க கூடாதுங்கிற ஆதரிக்க எனக்கு நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லணுமா என்ன? இது இல்லங்க, இது என்ன இது வாதம்? இது ஏன் ஆதரிக்கவே கூடாதா? ஆதரிக்கிறாங்க. ஏங்க ஐயா கலைஞருடைய நாணயத்தை வந்து பிஜேபி ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடலாம், அது நியாயம், அது சரி. பெரியாரை பாஜக ஆதரிக்குமா? கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்குமா? ஆசிரியரை ஆதரிக்குமா? மணியனுடைய ஆதரிக்குமா? நான் திமுக விட்டுருங்க, பெரியார் ஐக்கியத்தில் மட்டும்தான் நான் பேசுறேன். இவர்களை பாஜக ஆதரிக்குமா? இந்த நகர்வை இவர் செய்து விட்டார், நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம் அப்படின்னு பாஜக வாழ்த்துமா? சீமானை வாழ்த்துதுன்னா சீமான் பேசக்கூடியது எதுவுமே அவருடைய ஆள் மனதிலிருந்து வந்தது கிடையாது. நம்ம சொல்றது தம்பி பேசுது அப்படிங்கிற அந்த புள்ளி தான். அதுவும் நான் சொல்றேன். நீங்க மனிதகுலின் விரோதின்லாம் சீமான் பேசுறாருப்பா,
அதனால் சீமான் கைக்கூலி கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடுறீங்க, அல்லது ஒரு வாதமா வைக்கிறீங்க. நீங்க வந்தீங்களான்னு தெரியல. சீமானிடம் பாஜகவும் RSS கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனு, நீ நேரடியாக எங்களை ஆதரிச்சுட்டு திராவிட இயக்கத்தை எதிர்த்தா பச்சையா மாட்டிக்குவ. அதுதானங்க ஒருத்தர் நான் பாஜக ஆதரவாளன் டிக்ளேர் பண்ணிட்டா திமுகவை எதிர்க்க முடியும், திராவிட இயக்கத்தை எதிர்க்க முடியும். நீ பாஜகவையும் திட்டு, RSSையும் திட்டு. புதுசா நாங்க ஒன்றும் தமிழ்நாட்டை திட்டு வாங்க போறது இல்லை, ஏற்கனவே ஊற வச்சுதான் அடிச்சிட்டு இருக்காங்க. நீயும் திட்டிட்டு இந்த வேலையும் செய்ய, எங்களை திட்டாம மட்டும் இருந்துராத அப்படிங்கிறது தான் பாஜக RSS ஆனது சீமானுக்கு கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனே. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த ஒரு வார்த்தையை வச்சு பெரியாரை பற்றி மட்டும் கிடையாதுங்க. சீமான் சுயமா சிந்திக்கக்கூடியவர், சுயமா பேசக்கூடியவர். யாரு அவர்? யாராவது சொல்லி கொடுத்தா பேசக்கூடியவர். 100% சொல்லி கொடுத்து பேசக்கூடியவர். ஏன்னா அவர் கருத்தியெல்லாம் வாங்க பேசலாம் வாங்க வரேன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சுங்க? நீங்க ஏன் வரீங்க? நீங்களாம் பெட்டி கடை, சின்ன கடை, எனக்கு மெயின் பிரான்ச்சா வர சொல்லுங்க. உங்க லெவலுக்கு எங்க அமைப்புல நேத்து சேர்ந்தாரு பாத்தீங்களா, அந்த தோழர் அனுப்புறதே பெருசு. உன் தகுதிக்கு, உன் தராதரத்துக்கு, நீ தமிழத்துக்கு செஞ்சிருக்கூடிய துரோகத்துக்கு உன் பேரை உச்சரிக்கிறதே அசிங்கம். என்ன துரோகம் பண்ணிட்டாரு? என்ன அதிகாரத்தை ருசிச்சாரு? என்ன மாதிரி அதிகாரத்தை ருசிக்காத போதே இவ்வளவு அயோக்கியத்தனங்க, இவ்வளவு வளமாரித்தனம் பண்ணக்கூடிய சீமான் நீங்க ஆட்சிக்கெல்லாம் வந்துட்டாருன்னு நீங்க அவ்வளவுதான், தமிழ்நாடு முடிஞ்சுது. எந்த ஆட்சிக்கும் வரலைங்க. நீங்க ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கிடையாது இல்ல சீமானுக்கு கிடையாது. என்ன காரணம்னா, அண்ணன் கொளத்தூர்மணியா இருக்கட்டும், ஐயா கோவை ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவர், பேச விட்டு அழகு பார்த்தவங்க சீமான. இவங்கெல்லாம் இன்னைக்கு ஏன் இருக்கிறாங்கன்னா, சீமானை ஒரு பேச்சாளராக மட்டுமே அடையாளப்படுத்தணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு தன்னைய மீறி ஒரு வளர்ந்துட்டாருன்ற கோபம், பொறாமை இவங்களுக்கு அதிகமாயிடுச்சு. நாம் தமிழருங்கிற கட்சி வர்றதுக்கு முன்னாடி இயக்கமா உருவாக்கப்படுது. ஆமா, அன்று அந்த இயக்கத்திற்கு கொளத்தூர் மணி அண்ணன் தான் டிஷர்ட் அடிச்சு கொடுத்தாரு, கொளத்தூர் மணி அண்ணன் தான் துண்டறிக்கை அடித்து கொடுத்தாருன்னு இதே சீமான் சொல்லியிருக்காரு. சரி, நீங்க மணி அண்ணனுக்கோ ராமகிருஷ்ணனுக்கோ இவர் தலைவரா உருவாகிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா அவருக்கான இந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. சரி, இயக்கமாக தொடங்கி ஒரு வருஷம் முழுவதும் அன்றைய பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய ஆதரவோடு தான் அன்றைக்கு நாம் தமிழரே செயல்பட்டுச்சு. எங்க முரண் வருதுனாங்க, பெரியார் வழியில் வந்து பெரியார் இயக்கத்தினுடைய ஆதரவால் வளர்ந்து நாம் தமிழர்னு கட்சி தொடங்கிய பின்னர் பெரியார் தான் எனக்கான தலைவர்னு ஒரு பக்கம் பெரியார், இன்னொரு பக்கம் பிரபாகரனை வைத்து அரசியல் செய்த சீமான் ஒரு புள்ளியில் பெரியார் தமிழரே கிடையாதுங்க அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்றார். பெரியார் மீதான விமர்சனங்களை தாண்டி வன்மத்தை கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் முரணே தொடங்குது. எங்க திமுக பண்ணாதியா சீமான் பண்ணிட்டாரு. திமுக ஆமா, பெரியாரை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தூக்கி உள்ள போடுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா அந்த திமுகவானது பின் நாட்கள்ல மாறிடுச்சு. இல்ல முரசொலியில பெரியாரை பற்றி என்னென்னமோ எழுதி வந்திருக்கட்டுங்க. நீங்க எந்த ஆண்டு வந்துச்சு? நான் பல குறிப்பு எடுத்து காட்டுறேன். இல்ல நீங்க 2009 பெரியார் சிலையை திமுக தொண்டர் ஒருத்தர் தகர்த்தாரு. ஆமாவா? நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்க. அப்ப ஐயா கோவை ராமகிருஷ்ணனும் கொளத்தூர்மணி அண்ணனும் எல்லாம் ஒன்னா இருந்தீங்க. அந்த சமயத்துல அவர் மீது எந்த நடவடிக்கையும் திமுக எடுக்கல. ஆமா தானே? பதிலுக்கு போராடிய பெரியார் திராவிடர் கழகம் எல்லாரையும் கைது பண்ணாங்க. ஆமாவா? நடந்ததா இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேன், பெரியார் சிலையை திமுக உடைச்சிருக்கு. தேர்தல் அரசியல் நிலைப்பாடுங்கிறது மாறிட்டே இருக்குங்க. 2009 ஒருத்தங்களை ஆதரிச்சோம், நீங்க பின்னாட்கள் ஒருத்தங்களை ஆதரிச்சோம், மீண்டும் திமுக ஆதரவு வந்தோம். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சமூக சூழல் பொறுத்து எடுக்கக்கூடிய முடிவு. நீங்க சட்ட எரிப்பு போராட்டம் ஆனது 1957 நடக்குது. அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தின் போது ஆட்சியில் இருந்தது காமராசர். சரி, அந்த காமராசர் முதலமைச்சராக நாற்காலியில் அமர்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்தது அன்றைய திராவிடர் கழகம். பெரியார் முழு வீச்சாக காமராசரை ஆதரித்தார், காமராசரை முதலமைச்சராக்குவதற்கான எல்லா உழைப்பையும் போட்டார். அந்த காமராசர் ஆட்சியில் தான் திராவிடர் கழகமே பெருமளவில் ஒடுக்கப்பட்டுச்சு. நீங்க சட்ட எரிப்பு போராட்டத்தின் போது திராவிடர் கழகத்தினுடைய முதுகெலும்பே உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கான பெரும் பாதிப்பை அன்றைய திராவிடர் கழக தோழர்கள் அடைஞ்சாங்க. நீங்க பல்லாயிரக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க, பல தோழர்கள் சிறையில் மடிஞ்சாங்க, பல தோழர்கள் சிறைக்கு வெளியில வந்து இறந்தாங்க. இது எல்லாம் நடந்தது காமராசர் ஆட்சியில். சரி, இதெல்லாம் நடந்துச்சுங்களா? நீங்க சொல்ற வாதப்படி பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கணும்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல இந்த காமராசரை வீழ்த்துவோம், இந்த காமராசர் எங்களை எதிர்த்துட்டாரு, எங்களை திட்டாருங்கிற புள்ளிக்கு நகர்ந்திருக்கணும். ஆனா அடுத்து வந்த தேர்தல்லையும் திராவிடர் கழகம் பெரியார் காமராசரை ஆதரிச்சார். சரி, நீங்க ஒரு வயதான ஒரு திராவிடர் கழக தோழரிடம் கேட்டிருக்காங்க ஒரு பத்திரிகையாளர், என்னங்கய்யா இவ்வளவு பெரிய அளவுல காமராசர் உங்களை ஒடுக்கி இருக்காரு, சரி, ஆனா அடுத்து வந்த ஆட்சியிலையும் நீங்க காமராசர் ஆதரிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்ட போது அந்த வயதான பெரியார் பெருந்தொண்டர், நீங்க ஒரு வயல்னா
அங்க பயிரும் இருக்கும், களையும் இருக்கும். அதே போல ஒரு ஆட்சினா நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். தீமையை நாங்க வச்சுக்கிட்டு நன்மையை நாங்க மக்களுக்கு கொடுத்தோங்கிறத பதிலா சொன்னார். சரி. ஆக வெறுமனே நாங்க எந்த அளவுல பாதிக்கப்பட்டுட்டோம், பொண்ணு இல்லைங்க, எங்க தோழர்கள் பாஜக அலுவலகத்துல பெட்ரோல் குண்டு அடிச்சாங்கிற ஒரு பொய் வழக்குல 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க, திமுக ஆட்சி காலத்தில் தான். சரி. ஆக எங்களுக்கு என்ன நன்மை, எங்களுக்கு என்ன தீமைங்கிறத பொறுத்துட்டு திமுக ஆதரவு கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் என்ன நன்மை, யாரை ஆதரிச்சா நீங்க சரியான ஆட்சி நடக்கும், அது எல்லாத்தையும் தாண்டி ஆரியர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் ஒரு செக்மேட்டா இருக்குங்கிறத வைத்துதான். நீங்க சொன்ன இதே திமுக பாஜகவோட கூட்டணி வச்ச போது நாங்க ஒண்ணும் திமுக ஆதரவு நிலைப்பாடு கிடையாது. 1000 இருந்தாலும் நம்ம. ஆனா இன்னைக்கு அவர் சீமான் அவர் வந்து திமுகவை கேள்வி கேட்கறாரு. நான் முன்னாடியே இந்த கேள்வி மறுபடியும் சொல்றேன். இல்லங்க, அவர் திமுகவை கேள்வி கேட்டு திமுகவை அம்பலப்படுத்தணும்னு நினைக்கும். அதுதான் அயோக்கியத்தனம்ங்கிறது. திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு பெரியார் மீதான விமர்சனங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின என்ன இதுக்கு தூக்கிட்டு வராங்கிறது எங்களுடைய கேள்வி. திமுகவை அம்பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துச்சு. பெரியாரை வச்சுக்கிட்டு எல்லாமே பெரியார்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. எல்லாமே பெரியார் கிடையாது. அதுதான் அயோக்கியத்தனம்ங்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன். இந்த சீமான் பிரபாகரன் எனக்கான தலைவர்னு நாம் தமிழருக்கான ஐக்கான பிரபாகரன் வைக்கிறார்ல, அந்த பிரபாகரனை அம்பலப்படுத்துவோம் அப்படி நீங்க நாங்க புத்தகம் போட்டிருக்கோம். ஐகானியே திமுக பெருமைப்படுத்துதா? பெரியார் சொல்லுங்க விடுங்க. பெரியாருக்கு என்ன பெருமைப்படுத்தல் திமுக பண்ண பெருமைப்படுத்தல் சொல்லுங்க. என்ன முழுசா பேச விட்டாதான் நான் பிரபாகரனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற ஒரு கேள்விக்கு போய் ஜம்ப் ஆயிட்டீங்க. ஜம்ப் ஆகல, நான் சரியா வர வாதம் இல்ல தப்பா வர்றீங்க. நீங்க வேற லாஜிக்குள்ள போயிட்டீங்க. நான் சொல்ல வர்றது என்ன, சரி சொல்லுங்க. ஒரு கட்சியை வீழ்த்தணும், ஒரு கட்சியை எதிர்க்கணும் அப்படிங்கறக்காக அவங்க எந்த ஐக்கான தூக்கிட்டு வராங்களோ அந்த ஐக்கான நான் உடைப்பேங்கிறது பார்ப்பனியத்தினுடைய RSS உடைய அஜெண்டா. இது என்னங்க இது? கேள்வி கேட்டு பெரியார் என்னை அயோக்கியன்னு சொல்லி என்னை மேதைன்னு சொல்லாதன்னு சொல்லிருக்காரு. ஆமாவா? ஒரே நிமிஷம். இல்ல என்னை அயோக்கிய என்ன பேச விடுங்க. EWS வந்துச்சு இல்ல? ஆமா. EWS CPM ஆதரிச்சதா இல்லையா? ஆதரிச்சாங்க. நாங்க எதிர்த்தோம். ஆமா. CPM நீ EWS ஆதரிச்சிட்டல்ல, உன்னை வீழ்த்தறம் பாரு, நீ யாரை தூக்கிட்டு வர்றையோ அந்த மார்க்ஸ் அழிக்கிறேன் பாருன்னா இங்க சபதம் எடுத்தோம். அரசியல் நிலைப்பாடு என்பது வேறுங்க. நீங்க ஒரு தலைவரை கொள்கையை வீழ்த்துவாங்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா? சான்ஸே இல்ல. தமிழ்நாட்டுல பெரியாரை வீழ்த்தவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. நீங்க ஏன் பதட்டமாகறீங்க? அவர் பேசிட்டு விட்டுருங்க. அவன் தாங்க பதட்டம் அடையறான். பெரியார் விசஸ் பிரபாகரன், பெரியார் விசஸ் பிரபாகரன், பெரியார் விசஸ் அம்பேத்கர், பெரியார் விசஸ் வஉசி, பெரியார் விசஸ் வள்ளலாறு, பெரியார் விசஸ் முத்துராமலிங்க தேவர், பெரியார் விசஸ் மூக்கையா தேவர், கடைசிக்கு பெரியார் விசஸ் ஆணைமுத்து வரைக்கும் வந்தாச்சு. ஆணைமுத்து ஒரு பெரியாரிஸ்டாகவே வாழ்ந்து மறைஞ்சவர். ஆக பெரியாருக்கு எதிராக இத்தனை பேர்த்த தூக்கிட்டு வந்து கதறிட்டு இருக்கிறது அவனுக்கு தான், நாங்க கிடையாது. ஒற்றை தலைவனை வீழ்த்துறதுக்கு வழி இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அயோக்கியத்தனமான தமிழன வேலையை செய்யக்கூடியது சீமான் தான். கதறது சீமான் தான். பெரியார் என்னை அயோக்கியன்னு சொல்லுங்க, என்னை மேதைன்னு எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல அயோக்கியன்னு சொன்னாதான் என்னை தேடி பாப்பாங்க, படிப்பாங்க, நான் என்ன செஞ்சிருக்கேன் இல்லங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சீமான். சொல்றாரு எல்லாம் தேடி பார்க்கட்டும், எல்லாம் தெரிஞ்சு ஒரு புரிதல். அந்த நன்மையும் நடக்கட்டுங்க, அந்த நன்மையும். ஆனா நீங்க சீமான வீதிக்கு வெளியே வந்து பாரு, நீ நடந்து பாரு அப்படின்னு சொல்ற வாதம் எல்லாம் சரிங்க. நீங்க சொல்றது ஏன் மிரட்டுறீங்க, ஏன் அச்சுறுத்துறீங்க? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஈழத்துல சிங்கள ராணுவம் தமிழர் பகுதியில புகுந்து கொலை பண்ணுது. ஏப்பா கொலை பண்ணிட்டு விடு, அப்பதான் தமிழர்களுக்கு ரோசம் வந்து விடுதலை புலிகளை சேருவாங்க. ஒரு 1000 பேர்த்த சாக. பெரியாரே சகிப்புத்தன்மையா இருங்க, என்னைய பேசிட்டோம், அவன் என்னை அம்பலப்படுத்திட்டோம், என்னை யாருன்னு சொன்னாங்க. இதுவும் பெரியாரியத்தை பரப்புவதற்கான ஒரு நகர்வு தான். ஒத்த சீமான் பேசுறது எல்லா சேனல் லைவ் போடுறீங்கல்ல, அப்போ சீமான் பேசுறது பெரியாரியவாதிகளுக்கு பெரியாரின் சாதனைகளோ பெரியாரின் பெருமைகளோ மழுங்கடிக்கப்படுது அப்படின்ற வாதத்துக்கு வரீங்களா? அவருடைய நோக்கம் யாராலும் மழுங்கடிக்க முடியாதுல்ல. அவருடைய நோக்கம் அதுதாங்க. இல்லங்க, இது மழுங்கடிக்க முடியாது. இல்ல, ஒரு பெரியாரை தொட்டவங்க எல்லாம் கெட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆமாவா? சொல்றேன். அப்புறம் ஏன் நம்ம பை பண்ணோம்? அதுதான் நீங்க அதுதாங்க. அதை இயக்கங்கள் தானே முன்னின்று முறியடிக்கும். பெரியாரிங்கிறது என்ன மேஜிக்? தத்துவத்தை எடுத்துட்டு போறது தோழர்கள் தான், தொண்டர்கள் தான். சரி, அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. நீங்க ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குதுங்க. சரி, பிறந்த குழந்தை பிறக்கும் போது கடவுள்னா என்னன்னு தெரியாது, உலக இயங்கியெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த வீட்டுல கடவுள்னு ஒண்ணு இருக்குப்பா, நீ சாமி கும்பிடு, இல்லாட்டி உன் கண்ணை குத்திரும் சொல்லி கொடுத்தாதானே தெரியும். சரி, அதே மாதிரிதான் தத்துவங்களும். இப்ப நான் எனக்கெல்லாம் எவ்வளவு 23, 24 வயசுல தான் பெரியார்னா யாருன்னு தெரியும். சரி, அது யாராச்சும் சொல்லி கொடுக்கற மூலியமா தான் எனக்கு வந்து சேர்ந்துச்சு. சரி, ஆக இயக்கவாதிகளும் தோழர்களும் தான் கருத்தியல் எடுத்துட்டு போவாங்க. அதே போல இயக்கவாதியாக இருக்கக்கூடிய நாங்க பெரியாரியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். பெரியாரியத்தை வீழ்த்த நிற்கக்கூடியவர்களை அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தணுங்கிற எங்களுடைய வேலையை ஒழிய, பெரியார் புத்தகம் இருக்கு, குடியரசு இதழ் இருக்குங்கிறனால அந்த குடியரசு இதழ் எல்லாரும் மைண்ட்லயும் போய் காப்பி ஆயிராது. அதை பரப்ப வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. எங்களை எதிர்க்கிறவர்களை, குறிப்பாக பெரியாரை நோக்கி அவதூறுகளை
வதந்திகளை உள்நோக்கத்தோடு கற்பிக்கக்கூடியவர்களை அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்துவது எங்க கடமையே ஒழிய மனோஜ் நீங்க பெரியாரே காப்பாத்திக்குவாரு, பெரியார் யாராலும் அழிச்சிட முடியுமா அப்படின்னு கடந்து போவது வந்து எங்களுக்கே எதிரான. மனோஜ் நீங்க வேற எதுக்குமே வெளியே வரல, நீங்க இந்த இயக்கங்கள் எல்லாம் வேற எதுக்காவது வெளியே வந்திருக்கீங்களா? வரலன்னு சொல்லி எத்தனை போராட்டங்களுக்கு வேங்க வயலுக்கு நீங்க வெளியே வந்தீங்களா? மேல்பாதிக்கு நீங்க வெளியே வந்தீங்களா கேக்குறாங்க. இதுவரை இருங்க, ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இந்த அரசாங்கம் இயற்றாங்க. படுகொலைக்கு கேட்டீங்களா? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்களா? தனி சட்டம் இயற்ற வேண்டும்னு முதல் வலியுறுத்தியது இயக்கங்கள் தான். நடக்கலையேங்க. நடக்கல. திராவிட மாடல் அரசு தானே இது. திராவிட நீங்க ஏன் இத பேச மாட்டீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? சீமான்னா வேகமா வந்தீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? இயக்கங்கள் கேட்கவே இல்ல, நீங்க பண்றதே இல்ல. நீங்க நாங்க பண்றோம். போராட்டம் எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க? நீங்க பல போராட்டங்கள் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு எங்க தோழர் கௌசல்யா இருக்காங்க, அவங்க இது ஒரு முழு தொடர் வேலையாவே வச்சிருக்காங்க. சரி, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும்னு கௌசல்யா முழுவீச்சா எடுத்துட்டு போறாங்க. அதற்கு பக்கபலமாக எல்லா இடத்திலும் தெரியல அச்சுறுத்தலையே. திமுகவை அச்சுறுத்தும் அளவுக்கு போராட்டம் தெரியாததுக்கு காரணம் இந்த அயோக்கிய மீடியாக்கள் சீமான் வாசல்ல போய் நின்னுட்டு டெய்லியும் சீமான் பேசுறதை மட்டும் லைவ் பண்ணிட்டு அதன் மூலியமா டிஆர்பி ஏத்திட்டு இருந்தா இங்க அப்பாவி தோழர்களும் ஏழை தொடர் முளைக்கக்கூடிய எந்த போராட்டமும் உங்களுக்கு தெரியாது. அதிகாரத்தை கேள்வி கேட்க வேண்டியவங்க நீங்க, ஆமா தானே? இப்ப சீமான கேள்வி கேட்க வந்துட்டீங்கல்ல, சீமான அம்பலப்படுத்தணும் இல்லங்க. ஆனா இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்க நீங்க வரலன்றாங்க. லாஜிக். சீமானை எதிர்க்கிறனால நீ ஏன் திமுகவை கேள்வி கேட்கலங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம். சீமானை எதிர்த்தால் ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் வெளியே வரீங்கன்னு நேற்றுக்கு இடுமனும் கார்த்திக்கும் சாட்டை சொல்றாங்க. சீமானை நம்பி வைத்த கழுவுறவனுக்கு அப்படித்தான் பேசுவானுங்க. சீமானை எதிர்த்தா பேசுவானுங்க, நியாயத்தையா பேசுவானுங்க. அவங்க அந்த அங்க சோறு தின்னாகணும், அங்க சோறு திங்கணும். சீமானை நம்பி வந்தாச்சு, வயிற்று பொழப்புக்கா அவனுக்கு பேசுவாங்க. அதை விடுங்க, நான் விஷயத்துக்கு வரேன். நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை கேள்வி கேட்கல, சீமான கேள்வி கேட்கறாங்கிறது ஒரு மொக்கையான வாதம். அவங்க அதுதான் வைக்கிறாங்க. அந்த வாதம் தான் சரியான வாதம்ன்றாங்க. சீமானு 10ஓடு 11 அரசியல் கட்சியா இருந்துட்டு திமுகவை எதிர்த்தது எங்களுக்கு சிக்கலே கிடையாதுங்க. திமுகவை யாருமே எதிர்க்கூடாது நாங்க என்ன சட்டமா போட்டிருக்கோங்க? இல்ல இயக்கங்கள் வந்து திமுகவை யாருமே எதிர்க்கூடாதுன்னு சொல்றோமா? திமுக விமர்சிக்கக்கூடிய மேற்பது நிலைக்கு கூட நாங்க சேர்ந்தானே நேத்து நின்னோம். திமுகவை எதிர்ப்பது விமர்சிப்பது எங்களுக்கு சிக்கல் கிடையாதுங்க. அதர்மம் சேனல்ல உங்களுடைய கடைசி 2-3 மாசம் வீடியோ நான் எடுத்து பார்த்துட்டேன். 2-3 மாசம் இல்ல, 4 வருஷமா சீமானுக்கு தான் போட்டேன். ஆமா, வெறும் சீமான் தான். காலையில எந்திரிச்சா சீமான திட்டு சொல்ல வேண்டாம். இது என்ன ஒரு இது? நான் சொல்றேன். ஏன் தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா? நான் சொல்றேன். சீமான் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை தான் பிரச்சனை. சீமான் தான் பிரச்சனை. நீங்க சரியா பெரியாரிய வழியில வந்திருக்கிற மனோஜுக்கு இது நியாயம். பெரியார் வழியில வந்தவங்களுடைய முதல் வேலை சீமானுங்கிற இந்த இன துரோகியை அழித்தொழிப்பதுதான். ஏங்க சீமான் இப்ப வந்தாருங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சீமானை இப்ப சின்ன பையனான மனோஜ் அடிக்கிற, அவ்வளவுதான். இல்ல நான் லாஜிக் நான் சொல்றேன். எவ்வளவு நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, அதை ஏங்க பேச மாட்டீங்க? எல்லா பிரச்சனைக்குமான மூலம் சீமான் தான். அத நான் சொல்றேன். எது வேங்க வயலுக்கு சீமான் பிரச்சனையா? மேல்பாதிய மூணுனதுக்கு சீமான் காரணம். ஆமா, சீமான் தான் எப்படி காரணம்னு நான் சொல்றேன். என்ன பேச இது என்ன மனோஜ்? மனோஜ் ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க, நான் பதில் வராது. சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு, அப்படி நாம் தமிழரும் ஒரு கட்சி அப்படின்னு தேர்தல் அரசியல் தான் எங்களுடைய வேலை. அவங்க போயிருந்தா சிக்கலே கிடையாது. ஓகேங்களா? சரி, சிபிஎம் வந்து ஒரு மாநிலத்தில் ஆளுதுன்னு வச்சுக்குவோம். அந்த சிபிஎம்ஐ வீழ்த்த நான் மார்க்ஸை வீழ்த்துவேன் இது வரைக்கும் அவனுக்கு கிளம்புனது கிடையாது. உதாரணத்துக்கெல்லாம் நல்லா எடுக்கிறீங்க. திமுக மட்டும் போவே மாட்டேங்குது. சீமானுடைய மொக்கவாதத்தை உதாரணங்கள் மூலமா சீமான் கேக்குறது ஒண்ணே திமுகங்க. திமுக இந்த தப்பு, திமுக ஆட்சில இந்த தப்பெல்லாம் நடக்குது. உனக்கு திமுக அதிமுகவை விட திமுக பெரிய எதிரி யாராச்சும் இருந்திருக்காங்க இத்தனை ஆண்டுகள்ல? இல்ல. அதிமுக அழித்தொழிக்கிற எங்களுடைய வேலை நாங்க வச்சிருக்கோமா? இல்லை, வைக்கல. இல்ல. ஆமா, திமுகவை பாதுகாப்பதான் எங்க வேலை. திமுக ஒண்ணுனா நாங்க எதை வேணா செய்வோம், எந்த கட்சி வேணா அழிப்பது எங்களுடைய அஜெண்டானா. அதிமுகவினர் அழிச்சிருப்போம்ல, அதிமுக எங்களுடைய எதிரி கட்சி கிடையாது. ஆனா இன்னைக்கு திமுக உங்களுக்கு எல்லாம் ஃபண்ட் பண்ணி உங்களை இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்றாங்க சீமானுக்கு எதிராக. ஏன்னா சீமான் இன்னைக்கு ஒரு 35 லட்சம் மக்களின் ஒரு பெரிய மக்களை தன்மையப்படுத்திட்டாரு. தமிழ் தேசியம் மெல்ல மெல்ல எழுந்து வந்து விட்டது. அவங்க பேசுற தமிழ் தேசியமே கிடையாது. நான் பின்னாடி வர்றேன். திமுகவை வீழ்த்துவதற்காக, திமுகவை எதிர்ப்பதற்காக பாஜகவால் நேரடியாக ஒண்ணு செய்ய முடியல. அதற்காக பாஜக சீமானுக்கு ஃபண்ட் பண்ணுதுங்கிறத நாங்க சொல்றோம். அதுக்கு மறுப்பா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய புலியில் நாங்க கிடையாது. இருக்கக்கூடிய இயக்கங்கள் எப்படி இயங்குது, நீங்க பெரியார் இயக்கங்கள் எப்படி இயங்குதுங்கிற அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. கேள்வியே கேட்கல, இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கல. திராவிட மாடல் அரசாங்கம், திராவிட மாடலின் முன்னோடி ராமர் அப்படின்னு ஐயா ரகுபதி அதுக்கெல்லாம் பெரியார் இயக்க தலைவர்கள் பல கண்டனங்களை தெரிவிச்சுட்டாங்க. அமைச்சரை நீக்குன்னு சொல்லணும்ல, அதெல்லாம் அமைச்சரை நீக்குன்னு சொல்ல வேண்டியதான ஆண்ட பரம்பரைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. சேகர் பாபு அவர்கள் முருகன் மாநாடு நடத்துறாரு. இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு அமைச்சரை நீங்க நீக்கி ஆகணும்னு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா? கோமாளித்தனமான வாதங்கள். எப்படிங்க இது? திமுக நீங்க சீமான அமைச்சரை நீக்குங்கன்னு சொல்லணும்ல, அதுதான வாதம். முதல்ல ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்களா? முதல்லங்க இந்த அமைச்சரை நீக்குங்க சார்,
இல்ல அது என்ன சார் இல்லங்க. ராமர் தான் சீமான் எதிர்ப்பு ஏன் பண்றவங்க நான் டீடைலா சொல்றேன். இல்ல நான் அதை கேட்கிற விட்டுட்டு கேள்வி திமுக அவங்க கேட்கிற கேள்வி. அவனுக்கு கேட்கிற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். ஒருமையில வேண்டாம். நீங்க நாகரிகமா ஐயா கேள்வியே கேட்க கூடாது யாருமே. நீங்க எச்ச வேலை செஞ்சா இப்படிதான் பதில் வரும். இல்ல அது அவங்க வார்த்தை செய்யக்கூடிய வார்த்தை எச்ச தடித்து வேலைக்கு இருக்கு வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப நான் பேசல ஒரு 5% கூட கிடையாது. நான் பதிலுக்கு போயிடுறேன். சொல்லுங்க. இல்ல அவங்க கேட்கறது இதுதான். இதையெல்லாம் நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? வீதிக்கு வந்திருக்கீங்களா? போராடி இருக்கீங்களா? ஏங்க நீ பாஜக கிட்ட வாங்கி திட்டு நீ இதே வேலையை வச்சிருப்ப, எங்களுக்கு வேற வேலை இல்லையா? பாஜக நீ கேடி ராகவன் ஆதரிப்ப, மாரிதாஸ் ஆதரிப்ப, இருக்கக்கூடிய எல்லா பாஜகவுக்கும் காவடி தூக்குவ. நீ அந்த வேலை செய்யறதுனால நாங்க செய்ய முடியுமா? நாங்க கூலிப்படை மாதிரி செய்ய முடியாது. சீமான் என்ன நினைக்கிறோம் அதை நாங்க செய்ய முடியாது. நான் பதிலுக்கு போயிடுறேன். சீமான் உங்களை வந்து நான் பதிலுக்கு போயிடுறேன். இல்லைங்க ஒரு உரிமைக்காக போராடுங்கன்ற அந்த எங்களுக்கு தெரியும். இயக்கத்தை வார்த்தை வேண்டாம். இங்க 50 ஆண்டுகளா இயக்கம் நடத்துற எங்களுக்கு தெரியும். இங்க வந்து சீமான் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்ன பண்ண வார்த்தை அப்படி தடித்தெல்லாம் சரிங்களா? அவரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா கூட சாதாரணமா 35 லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஓட்டு பொறுக்கி கட்சிக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா தன்னுடைய சாகும் தருவாயில் வரை இந்த மண்ணுக்காக உழைத்த பெரியாரை உனக்கு அசிங்கப்படுத்தும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓட்டு வாங்கியிருக்காங்க நாங்க கூலக்கம் விட போடணுமா? அவனுக்கு என்ன வேணா பேசினா பாத்துட்டு போக முடியுமா? அவரு ஊர் மாப்பிள்ள மாதிரி வந்து என்ன வேணா பெரியார பத்தி பேசுவாரு, அவதூறு பரப்புவாரு. சொன்னதை திமுக ஃபாலோ பண்ணலன்னு அவர் சொல்றாரு. அந்த அவன் சொல்லியே சீமானினுடைய நோக்கம் பெரியார் என்ன சொன்னாரோ அதெல்லாம் திமுக ஃபாலோ பண்ணி வலியுறுத்துறாரா? நீங்க அங்க கேட்க உங்களுக்கு நேரம் இல்ல. வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்தா எல்லாம் சுத்தி எங்க அண்ணன் தம்பி எல்லாம் எங்க மாமா மச்சான் இருக்காங்க. இதுவே ஒரு கேவலமான வாதம். பாஜக அவனை எதிர்க்கணுங்கிறதுக்காக பாஜக இந்துத்துவ கொள்கையை சரியாக பின்பற்றல. நீ முதல்ல இந்துத்துவ கொள்கையை சரியா பின்பற்றிட்டு அப்புறம் வந்து திமுக எதிர்னா சொல்லுவேன். நீங்க அதை சரிப்படுத்துங்கன்றாரு. இல்லங்க முதல்ல நீங்க அதை சரிப்படுத்துங்க. சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரிஞ்சது. நீங்க வாதத்தை கொண்டு போய் உடனே அவருக்கு சங்கி இல்லனா பிஜேபி இல்லனா அப்படி நீங்க கொண்டு போய் அவரை அப்படி அடையாளம் இல்லங்க. ஒண்ணு பெரியார் தமிழினத்துக்கு எதிரானவர், திராவிட கொள்கை தமிழினத்துக்கு எதிரானதுங்கறா. இன்னொரு பக்கம் திமுக ஏன் பெரியாரை பின்பற்றல சரியா வலியுறுத்துறீங்க? திராவிட மாடல்ன்றாங்க. இது ஒரு லாஜிக்காங்கற. நான் வந்து லாஜிக் தான். திராவிட மாடல்னு சொல்றவங்க திராவிடத்தை சரியா ஃபாலோ பண்றாங்க. அப்படினா திராவிட உங்களுக்கு பெரியார் சொன்னதை சரியா ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல? பண்ணலன்றாரு. பண்ணிட்டா பிரச்சனை கிடையாதா? பண்ணிட்டா பெரியார் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, திராவிட கொள்கை பிரச்சனை கிடையாது. கூட நீங்க கேள்வி கேக்குறீங்க. இன்னைக்கு சீமான கேக்கும்போது ஓடி வந்துட்டீங்க. அதுதான் சரியா ஃபாலோ பண்ணாதானே சிக்கல். ஃபாலோ பண்ணிட்டா பிரச்சனை கிடையாதா? கட்சியை கலைச்சிருவாரு. பண்ண சொல்லுங்க. பண்ண சொல்லுங்க. இல்லங்க அந்த சீமான் வாயிலிருந்து வரட்டும். பெரியாரிய கொள்கையை திமுக நடைமுறைப்படுத்தட்டும், திராவிட கொள்கையை சரியா நடைமுறைப்படுத்தட்டும். நாங்க கட்சியை கலைச்சறோம்னு சீமான் சொல்லட்டும். சீமான் கூட நான் நிக்கிறேன். அண்ணன் கரெக்டா தான் பேசுறாரு. அண்ணன் என்ன கேக்குறாங்க? கூட திமுக இதெல்லாம் சரிப்படுத்தினா அவங்க பண்ணது தப்புன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. இல்லங்க, திமுக பண்ணது தப்புன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஏங்க தேர்தல் இருக்கக்கூடிய கட்சி தப்பு பண்ணும், நன்மை பண்ணும், எல்லாம் பண்ணும். யாருமே இங்க அன்கண்டிஷனல் ஆதரவு கிடையாது. திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அன்கண்டிஷனல் ஆதரவு யாருக்குமே கிடையாது. நீங்க சூழலை பொறுத்துதான் அரசியல் நிலைப்பாடு. அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு. சித்தாந்த ரீதியாக இந்த தமிழினத்தினுடைய இந்த 100 ஆண்டு கால வரலாற்றை கொச்சைப்படுத்தி இந்த இளைஞர்களிடமிருந்து அப்புறப்படுத்தணுங்கிற வேலையை ஒரு அஜெண்டாவோடு செய்யக்கூடிய சீமானை எதிர்க்கிறத திமுகவோட லிங்க் பண்ணி அங்க கேட்டீங்களா இங்க கேட்டீங்களாங்கிறது அவர்களுடைய மடைமாற்றும் ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்ல வரேன். பெரியார் மட்டுமல்ல, பெரியாரும் சேர்த்து இந்த புரட்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அத திமுக கிட்ட அவர் வைக்கிறாரு. ரைட்டுங்களா? அப்படின்னும் போது அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு பெரியார் பற்றியான விமர்சனம் வடநாடுகள்லங்க அம்பேத்கரை முற்றும் வைத்துக் கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக இருந்த இயக்கங்கள் பெரியாரும் தேவை, ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் வீழ்த்தணும்னா பெரியாரையும் நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பெரியார் எங்களுக்கான தலைவர் அப்படின்னு வடநாட்டுல இருக்கக்கூடியவங்க தூக்கி கொண்டாடுறாங்க. நீங்களே பல போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. சரி, அப்படின்னா அந்த புள்ளி என்ன உணர்த்துது? ஆனா அம்பேத்கர் பெரியார் கிட்டே முரண் இருக்குல்ல. அந்த முரண் வெங்காயத்துக்கெல்லாம் அப்புறம் வரேன். ஆனா நான் இங்க இருக்கக்கூடிய பெரியாரை ஏங்க அதை சீமான் சொல்லக்கூடாதா? அந்த முறை சொல்லக்கூடாது. இல்லங்க, அதான் சொல்றாரு. அதுதான் அயோக்கியத்தனம், இனத்துரோக வேலைங்கிற உங்க லாஜிக்கே வர்றேன். எங்க இனத்தின் தலைவரா வரணும்னு அவர் போராடுறாரு. அவன் போராடட்டும், கடைசி வரைக்கும் போராடி செத்து தான் போகணும். நான் பதிலுக்கு வரேன். ஏன் நீங்க சாபம் விட்டால் இது சாபம் இல்லங்க, பெரியாருக்கு இல்லங்க, ஒவ்வாத பல விஷயங்களை நீங்க நீங்க கோமாளித்தனமான வாதங்களை வைத்தா இது போன்ற கோபங்கள் வரத்தான் செய்யும் சீமான் மீது.